ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன், வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிற சில வசனங்களை குறித்து ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களுடைய ஆண்டவரே இருதயத்திலும் சிந்தையிலும் ஆவியானவர் எங்களுக்கு என்ன சொல்லித்தர விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் இந்த வார்த்தையினால் ஒவ்வொருத்தவங்களோடையும் நீங்கள் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் எங்களுக்கு துணை செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதன் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றை ஆகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு உரையுண்டென்று அங்கே நீ நினைவு கூர்வாயானால் அங்கே தானே பலிபீடத்தில் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஹல்லேலூயா. அதே 5ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் அப்படியா சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இந்த நாளில் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கிற வார்த்தை காரியம் என்னன்னாக்கா, மன்னிக்கிறதும் புறவாகிறதும் சமாதானமாகிறதும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்கள்ல ஆண்டவர் இங்கே சொல்றாரு, ஒரு மனுஷன்கிட்ட நியாயப்பிரமாணத்தை நிறைய காரியங்கள் எங்க சொல்லி கொண்டு வராரு. உங்களுடைய நற்கிரிகளை கண்டு மனுஷங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும், இல்லை மனுஷங்க நம்மளை அக்னாலேஜ் பண்ணணுன்றதுக்காக நம்ம எதையும் செய்கிறதை காட்டிலும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துறதுக்காக நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆக வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்காக பாருங்கள். எந்த நிலைமையில இருந்தாலும் அவர் நம்ம நேசிக்கிறாரா, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்காரா, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் நம்மளை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்காரா, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் நம்மளுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறாரா, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நீங்கள் பிதாவை உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் காண்பிக்கிறீங்க, கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலேருந்து காண்பிக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலேருந்து காண்பிக்கிறீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கேர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நம்ம எல்லாமே நமக்கு பிரியமானதெல்லாம் செய்து விட்டு தேவன் உங்களோடு கூட இருப்பார். நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நீங்க அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, நீங்க அவருடைய பிள்ளைகள் என்பதை உங்களுடைய சாயல்ல இருந்து நீங்க வெளிப்படுத்த வேண்டியதா அவசியமா இருக்குது. உங்க வாழ்க்கையில இருந்து வெளிப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்குது. ஒரு உதாரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வரான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை என்று சொல்றாரு. இப்போ ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஏன் சொல்றாரு? தைரியமா அவர் அதை சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னாக்கா, பிசாசு அவரை எந்த விஷயத்திலையுமே குற்றப்படுத்த முடியல. ஆனா இன்னைக்கு நிறைய நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் மற்றவங்க நம்மளை குற்றப்படுத்தும்படியாக அநேக காரியங்கள் இருக்கு.
பிசாசு என்ன பண்றான்னா, ஓயாமல் நம்மளை குறித்து தேவ சமூகத்துல குறை சொல்றவனும் குற்றப்படுத்துகிறவனுமா இருக்கிறான். ஆண்டவர் மன்னிக்கிறாரு, நேசிக்கிறாரு, அவருடைய அன்பு பெரிது, அவருடைய தயவு பெரிது, அவருடைய இரக்கம் பெரிது, அது சதா காலங்களுக்கும் நிரந்தரமானது இருக்கு, நம்மளுக்கு நித்தியமான முடிவு உண்டு. இதெல்லாம் 100% உண்மை. ஆனா இந்த உலகத்துல நீங்க மனுஷனாய் ஆண்டவர் உங்களை சிருஷ்டித்த இந்த நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்படி நீங்க கேரி அவுட் பண்றீங்களோ அதனுடைய ஃப்ரூட்டை நீங்க பரலோகத்துல அது விசேஷமா இருக்கும், ஸ்பெஷலா இருக்கும். அதை பரலோகத்துல நீங்க பார்க்கிறவங்களா இருக்கிறீங்க. இந்த முறை நான் உங்களோட அதிகமா இன்சிஸ்ட் பண்ணி விரும்புகிற காரியம் என்னன்னா, மன்னிக்கிறதும் ஒப்புரவாகிறதும் சமாதானமா இருக்கிறதும். இப்போ எந்த ஒரு மனுஷன் சாதாரணமா பார்த்தீங்கன்னா அந்த உலகத்துல இருக்கிறவங்களால ஈஸியா அவங்கள ஹர்ட் பண்ணவங்களையோ, அவங்கள கஷ்டம் கொடுத்தவங்களையோ, அவங்கள ஒரு நெகட்டிவான பாதையில் நடத்தினவங்கள யாராலையுமே மன்னிக்க முடியாது. இப்போ இந்த மன்னிக்கிற குணம் எங்கேருந்து வருகிறது அப்படின்னாக்கா, அந்த மன்னிக்கிற குணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்டேருந்து வருகிறது. இயேசுப்பா சொல்றாரு, கடைசியில் அவர் சிலுவையில் அறையும் போது, சிலுவையில் அறைந்து அவர் ஜீவனை விடும்போது அவர் சொல்றாரு, ஆண்டவரே இவர்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்றத அறியாம செய்யறாங்க. அங்க 2 விஷயம் இருக்கு. ஒன்று அவர் பிதாவின் சித்தம் அவர் மன்னிக்கணுன்றது. பிதாவின் சித்தம் ஏசப்பா எல்லாரையும் மன்னிக்கணுன்றது பிதாவின் சித்தம். இன்னொன்று, ஏசப்பாவுக்கு கொடுக்கப்பட்ட சுய சித்தம் என்னன்னா, அவர் அங்கே அதை அறிக்கை செய்கிறார். என்ன அறிக்கை செய்கிறாருன்னா, பிதா மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, அவரும், ஏன்னா அவருக்கும் வில்லு எமோஷனு, அவர் மனுஷனாக அவர் இருந்தார். ஸோ அவரும் என்ன பண்ணுறாருன்னா, பிதாவின் சித்தத்துக்கு அவர் சப்மிட் ஆனவரா, பிதாவின் சித்தத்தை அவங்க புரிந்து கொண்டவரா, அவரும் மனதார என்ன பண்ணுறாருன்னா, இவர்கள் என்ன செய்கிறான், அந்த வார்த்தையை அவர் கன்ஃபர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் அதை சொல்கிறாரு. என்னன்னா, இவங்க என்ன செய்கிறாங்கன்றது இவங்க தெரியாமல் செய்கிறாங்க, இவங்கள மன்னிங்க அப்படின்னு சொல்றாரு. மன்னிப்பு என்ன பண்ணுகிறது நம்ம வாழ்க்கையில பாருங்க. மன்னிப்பு ஈஸியா உங்களால மன்னிக்க முடியாது யாராலையுமே. மனுஷ குணம் ஈஸியா யாரையும் மன்னிக்க ஆதாமினுடைய மீறுதலுக்கு அப்புறமா மனுஷனுடைய குணங்கள் கோபமும் மூர்க்கமும் வைராக்கியமும் நிறைந்ததா ஆனதே தவிர அது சமாதானமும் சாந்தமும் நிறைந்ததா அது மாறல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமோ இல்லை இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிற அந்த ஞானமும் ஆண்டவரை அறிந்து கொள்கிற அந்த அறிவும் உண்டான மனுஷர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவங்க வித்தியாசமான ட்ரமண்டஸ் மனுஷர்களா அவங்க வாழ்ந்துருக்குறாங்க. அப்படின்னாக்கா தேவனை அறிந்த மனுஷங்களுடைய லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்குது. அப்போ மன்னிக்கக்கூடிய சுபாவம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த பூமிக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆனா ஆதி ஆகமத்துல நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 26:26 அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக் அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்து குடித்தார்கள். அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடே போய்விட்டார்கள். அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பெயர் இந்நாள் வரைக்கும் பெயர்சபா எனப்படுகிறது. இங்கே ஈசாக்குக்கு ஒரு சூழ்நிலை நடக்குது. என்னன்னா, அவங்க துறவு வெட்டிகிட்டே இருக்காங்க. அவங்க வெட்டுற எல்லா துறவுக்கும் எல்லாரும் அந்த கேரார் ஊர்க்காரங்க வேறொரு துறவை வெட்டினாங்க. அங்கே இருக்கவங்க சித்னா ஊர்க்காரங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கவங்க அவங்க துறவு வெட்டும் போது அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணி இது எங்களுடையது என்று சொல்லி ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி என்னென்னா, இதே துறவுகளை ஆபிரகாம் வெட்டி அதை அவங்க இதே ஜனங்க சண்டை போட்டு அதையெல்லாம் மூடி போட்டாங்க என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ
இங்கே ஈசாக்குக்கும் அதையே அவங்க பண்ணுறாங்க. அவங்க துறவு தோண்டும் போதெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. பண்ணி அதை வந்து அதை எங்களுடையதுன்ற அவங்க உரிமை பாராட்டுறாங்க. அங்கே ஈசாக்கு சொல்கிறாரு, அவங்கக்கிட்ட எதுவுமே அவர் வந்து யுத்தம் பண்ணல, சண்டை போடல, எதுவுமே பண்ணல, விட்டார். இங்கே மூன்றாவது அங்கே ஒரு காரியம் அங்கே நடக்குது. என்னென்னா, அபிமெலேக்கு வந்து ஆபிரகாமோடு கூட இருக்கும்போதும் ஆபிரகாமும் அபிமெலேக்கோடு கொஞ்சம் நாட்கள் இருந்தார். ஈசாக்கும் போய் அபிமெலேக்கோடு கொஞ்சம் நாட்கள் இருக்கிறாரு. இது முன்னாடி 26ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ஈசாக்கு வந்து விதைக்கிறாரு, அவர் அறுவடையை பார்க்குறாரு, ஆண்டவர் அவரோடு கூட இருக்காரு. அவர் மிகவும் ஐஸ்வர்யவனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். அவன் மாட்டு மந்தையும் அநேக பணியுடைக்காரர் இருந்தபடியினால பெலிஸ்தர் அவர் மேல் பொறாமை கொண்டு, அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்க விருத்தி அடைகிறாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்படுகிறாங்கன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, பொறாமையினால அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள அழித்து போடுறாங்க. இங்கே ஆபிரகாமும் இதை தான் செய்கிறாரு, ஈசாக்கும் அதை தான் செய்கிறாரு. அவங்கள வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணல, சண்டை பண்ணல, அவங்கக்கிட்ட அதாவது அவங்க நிரூபிக்க அவர் போராடல. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, விட்டுட்டு அடுத்த ஆண்டவர் இவருக்கென்று ஒன்று வச்சிருப்பார். அவருடைய விசுவாசம் அது. நான் ஆசீர்வதிக்கப்படும்படியும் நான் போஷிக்கப்படும்படியும் எனக்கு ஆண்டவர் ஒரு துறவை வச்சிருப்பாரு. அப்போ எங்கெங்கெல்லாம் ஜனங்க வந்து கிளைம் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அவர் வேற ஒன்று அவருக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறத அவர் தேடி தோண்ட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி தோண்டும் போது இவங்க எல்லாம் தேடி வராங்க. என்ன தேடி வராங்கன்னா, ஆபிரகாமோட தேவன் இருந்தார், அதே போல ஈசாக்கோடையும் தேவன் இருக்கிறாரு. நீங்க பழுகி பெறுகிறீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரு, நாங்க உங்களுக்கு நன்மை தான் செஞ்சோம், அதே மாதிரி நீங்க எங்களை துன்புறுத்தக்கூடாது என்று சொல்லி என்ன பண்றாங்கன்னா, சமாதான உடன்படிக்கையை பண்ணிக்கொள்றாங்க. ஏன் அதை பண்ணிக்கொள்றாங்கன்னாக்கா, ஃபியூச்சர்ல இவங்களால நமக்கு வந்து தீமை வரக்கூடாது என்று சொல்லி அவங்க பயந்து பண்றாங்க அந்த விஷயத்தை. அவங்களோட அல்டிமேட் நோக்கம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய செக்யூரிட்டியை யோசிச்சு தான் அவங்க பண்றாங்க. அவங்க பாதுகாப்பா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிதான் வந்து அவங்க பண்றாங்க. தேவனுடைய பிள்ளைங்க யாரா இருக்கிறீங்களோ, நீங்க உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒருவேளை உங்க சூழ்நிலையில நீங்க எதையோ இழக்க வேண்டியதா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில பொறுமையா போக வேண்டியதா இருக்கலாம். அன்னைக்கு பாருங்க, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் இன்னைக்கு நம்ம கையில வேத புஸ்தகம் இருக்கு, ஆண்டோடைய வார்த்தை இருக்கு. அன்னைக்கு அவங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தை இல்லை, நீங்க இப்படிதான் வாழணும்னு ஆண்டவர் அவங்களுக்கு தேவனுடைய கட்டளைகள் எதுவும் இல்லை. ஆனா அவங்க தேவ ஆவி அவங்களுக்குள்ள இருந்தபடினால, அவங்க தேவனை அவங்க அறிந்து கொண்டபடினால, தேவனுடைய சத்தத்தை கேட்க அவங்க அறிந்து கொண்டபடினால, அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் முதலாவது அவங்க குணங்களை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பண்படுத்துகிறவரா இருக்கிறாரு. அவங்களுடைய குணங்களை பிளஸ்ஸிங்கா ஆண்டவர் மாத்துறாரு. அவங்களால சண்டை போட முடியல, சண்டை போடணும்னு நினைச்சிட்டு தான் போட்டிருந்திருக்கலாம். கேராரின் புத்திரர்கள்ட்ட சண்டை போட்டு, ஏன்னா இவங்க தான் தோன்றாங்க, இவங்க வேலையால வச்சு கஷ்டப்பட்டு இவங்க தோன்றாங்க. தண்ணி வந்தோடனே அந்த ஊருக்காரங்க வந்து இது எங்களுடைய இதுன்னு கிளைம் பண்றாங்க. இப்போ அவங்க வந்து அங்க அவங்க ஃபைட் பண்ணியிருந்திருக்கலாம், இதை நாங்க தான் இங்க தோணும் என்ன சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனா அவங்க அதை விட்டுட்டாங்க. அதே போலதான் இன்னொரு ஊர்ல சித்னா என்ற ஊர்ல அவங்க தோன்றாங்க. அங்கேயும் வந்து அவங்க அப்படிதான் கேட்குறாங்க. அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் இவங்க ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக ரெகோபோத்தை முதல்ல தோன்றாரு. அதுல வந்து இது நான் பழுகி பெருகும்படி ஆண்டவர் எனக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்றாரு. திரும்ப அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆனாங்க, பெயர்சபாக்கு போறாங்க. அங்க வந்து ஆண்டவர் பாருங்க, இந்த அபிமெலேக்குடைய சம்பவம் வேற. அபிமெலேக்கு வந்து ஆண்டவர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை கண்டு, ஏன்னா இந்த அபிமெலேக்கு தான் வந்து அவங்கள வந்து இந்த ஊர்ல நீங்க இருக்க வேணான்னு சொல்லி அவங்கள விரட்டி விடுறாங்க. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறாருன்றத நாங்க அறிந்து கொண்டோம், அதனால வந்து நாங்க உங்களோட என்ன பண்றோம், சமாதானம் பண்ணி கொள்றோம். இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க தேவனுடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்களை நீங்க இழக்கிறதா இருந்திருக்கலாம்.
நீங்க பிரயாசப்பட்டதும் உங்க பலனை இன்னொருத்தவங்க சாப்பிட்டதுமா இருந்திருக்கலாம். இல்ல நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க, அது வேற யாரோ கிளைம் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். இல்ல நீங்க வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க, அதனுடைய உண்மையான வெற்றிக்கு பின்னாடி நீங்க தான் இருந்திருப்பீங்க. ஆனா உங்களோட ரெக்கக்னைசேஷன் நாங்க இல்லாம இருந்திருக்கலாம், உங்களை அங்கீகரிக்காம இருந்திருக்கலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்க இருக்கும்போது நீங்க உங்களுடைய இருதயத்திலிருந்து மனப்பூர்வமாய் அவங்கள நீங்க ஆசீர்வதிக்கவும், அவங்கள நீங்க மன்னிக்கவும், அவங்களோட நீங்க சமாதானமா இருக்கவும் நீங்க முற்படும் போது, இப்போ பாருங்க ஈசாக்குடைய வாழ்க்கையில முதல்ல ரெகோபோத்தை அவர் தோண்டி அவர் ஆசீர்வாதத்தை பார்க்குறாரு. அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாரு. இப்போ அங்கேயும் அன்றைக்கு அபிமெலேக்கு ஆசீர்வதிச்சு அவங்க ஒரு கவனன்ட் பண்ணி அவங்க ஒப்பந்தம் பண்ணி கொண்டு அவங்க போறாங்க. அவங்க போன உடனே அன்றைய நாள்ல அவங்க நற்செய்தி என்ன வருதுன்னா, வேலைக்காரங்க வந்து சொல்றாங்க, இன்றைக்கு நாங்க துறவு தோண்டினோம், அந்த துறவுல நாங்க நீரை கண்டோம், அந்த துறவு வந்து அதுக்கு பேர் சபா என்று சொல்லி அவங்க சொல்லப்படுறாங்க. இது ஒரு விஷயம்தான். இன்னொரு இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு, அபிமெலேக்கு வந்து கடிந்து கொள்ளப்படுறாரு. ஆபிரகாமின் நிமித்தம் வந்து சாராளின் நிமித்தம் ஆபிரகாம் கடிந்து கொள்ளப்படுறாரு. சாராள் அழகுள்ளவள் என்று கண்டு அவரை வந்து ஆபிரகாமை கொன்று போட்டுருவாங்கன்னு என்று சொல்லி அவர் வந்து என்ன பண்றாரு, சகோதரின்னு சொல்றாரு. அப்போ அபிமெலேக்கு அதை கண்டுபிடிச்சிட்டு அவர் சொல்றாரு, நீ எங்களுக்கு இப்படி செஞ்சது என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது அவர் சொல்றாரு, இல்லை நான் வந்து பயத்துல நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அங்க ரெண்டே வசனம் ஒரு பெரிய தீம் அங்க கொண்டு வருது. என்னன்னாக்கா, அபிமெலேக்கு சாராளை கடிந்து கொண்டு ஒரு கிஃப்டை கொடுத்து அனுப்பிடுவார். ஆடு மாடு எல்லாம் கொடுத்து, இது உன் முக்காட்டுக்காவதாக என்று சொல்லி ஒரு காசை கொஞ்சம் கொடுத்து அனுப்பிடுவார். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அபிமெலேக்கின் சந்ததியில பிள்ளைகள் இல்லாதிருந்தார்கள், ஆண்டவர் அவர்கள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ திரும்பவும் அபிமெலேக்கு ஆபிரகாமுக்கு அந்த விஷயம் வரும்போது அந்த வசனம் கிளீனா சொல்லுது, சாராளி நிமித்தம் அபிமெலேக்கு ஆபிரகாமை நிமித்தம் ஆண்டவர் அவங்களுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தாரு. திரும்ப ஆபிரகாம் அவர்களுக்காக வேண்டிக் கொள்றாரு. ஆபிரகாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது அங்க கடாட்சம் உண்டாகுது என்று சொல்லி அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, தேவ பிள்ளைகளாய் நீங்க இருக்கும்போது நீங்க உங்களுடைய சிச்சுவேஷன் எது வேணா இருக்கட்டும், உங்களை கடிந்து கொள்ற அவங்க யாரா வேணா இருக்கட்டும், அவங்க நியாயமான காரணங்களுக்காக கூட அவங்க உங்களை கடிந்து கொள்ளட்டும். ஆனா நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தா நீங்க அவங்கள மன்னிக்கிறதும் நீங்க அவங்கள ஆசீர்வதிக்கிறதுலையும் தான் அவங்க ஆசீர்வாதமும் அடங்கி இருக்குது அதுல. இப்ப பாருங்க, அபிமெலேக்குடைய கர்ப்பங்கள் திறக்கப்பட்டது ஆபிரகாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது. அப்போ எப்படி சொல்றது, நீங்க இன்னொருத்தவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாய் நீங்க இருக்கிறீங்க. இப்போ உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, தேவனுக்குள்ள மேன்மை பாராட்டுறது. நீங்க எதை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க? உங்க சுய பலத்தையா, உங்க சுய அச்சீவ்மெண்ட்டையா, இல்ல உங்களுடைய கேரக்டரையா, உங்களுடைய பலனா, உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை வச்சு எதை வச்சு நீங்க உங்களை மேன்மை பாராட்டுறீங்க நீங்க பெஸ்ட்ன்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைங்க எல்லாமே கிறிஸ்து உங்களுக்குள்ள வாழ்றத நீங்க மேன்மையாய் நீங்க பார்க்கும்போது நீங்க என்ன செய்றீங்கன்னா, நீங்க இன்னொருத்தவங்க வாழ்க்கையை கட்டுறவங்களா இருக்கீங்க. நீங்க இன்னொருத்தவங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கும் போது, இல்லை இன்னொருத்தவங்களை நீங்க மன்னிக்கும் போது, ஆபிரகாம் அவங்கள அபிமெலேக்காக வேண்டிக் கொள்ளும் போது என்ன வேண்டிக் கொண்டிருப்பார், ஆண்டவரே நீங்க அவங்கள ஆசீர்வதிங்க, நான் அவங்கள மன்னிக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் வேண்டிக் கொண்டிருப்பாரு. இங்க அபிமெலேக்கு வந்து என்ன வேண்டிக் கொண்டிருப்பார், இவங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரு அப்படின்றது தெரிஞ்ச உடனே அவங்களே வந்து சமாதானமா வராங்க. அப்போ மன்னிப்பும் சமாதானமும் ஒப்புரவாகிறதும் வந்து என்னன்னாக்கா, அன்பின் இருதயத்திலிருந்து அது உண்டாகிறதாய் இருக்கிறது. அந்த அன்பின் இருதயம் வந்து உங்களுக்கு எங்க இருந்து வருது? ஆபிரகாமுக்கு எங்க இருந்து வந்துச்சு? ஈசாக்கு எங்க இருந்து வந்துச்சு? அவங்க தேவன் யார் என்பதை அவங்க வாழ்க்கையில அவங்க ருசிச்சதுனாலையும் அவங்க கண்டு கொண்டதுனாலையும் தான் அவங்களுடைய இருதயம் அப்படியாய் இருந்தது. அவங்க வாழ்க்கையிலிருந்து அவங்க என்ன பண்றாங்க, கிறிஸ்துவை
வெளிப்படுத்துறாங்க. பஞ்ச நாட்கள்லயும் தரித்திரத்தின் நாட்கள்லயும் அவங்க இருந்த எல்லா தேசமும் அவங்க பஞ்சத்துல இருக்கும்போது ஈசாக்கு விதைக்கும் போது அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. அப்போ உத்தம குணமுள்ள மனுஷர்களாய் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய கிரியைகள் மேனிஃபெஸ்ட் ஆக வேண்டியது அவசியமா இருக்குது. பாருங்க, இதுல உங்களுடைய நீங்க பரலோகம் போறது நிச்சயம், தேவன் உங்களோடு கூட இருக்கிறது நிச்சயம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி உங்களை நியாயம் தீர்க்காதபடி, இந்த உலகத்தின் அதிபதி உங்களை குற்றப்படுத்தாதபடி உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்து மேனிஃபெஸ்ட் ஆகணும். ஏசப்பா உங்க வாழ்க்கையிலேருந்து அவருடைய குணங்கள்னாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து கனிகள்னாலும் வெளிப்படும் போது நீங்க ஆசீர்வதிக்கப்படுறது இல்லாம உங்களுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கை அநேகரை உங்களிடத்துல கொண்டு வருகிறதா இருக்கிறது. நீதிமொழிகள்ல இன்னொரு வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 16:7 ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவளோடு சமாதானம் ஆவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்தது. இதுதான் ஈசாக்குடைய வாழ்க்கையில நடந்தது. ஒரு நேரத்துல கடிந்து கொள்ளப்பட்டு கோபமா திட்டி அனுப்புறா அபிமெலேக்கு, திரும்ப ஆண்டவர் இவங்களோடு கூட இருக்காருன்னு சொல்லி அவங்க சமாதானம் ஆகுறாங்க. இன்னொரு இடத்துல நீங்க வேண்டான்னு சொல்லி அவங்கள பொறாமைனால அவங்கள இவங்க நம்ம வாழ்க்கைக்கு நாளைக்கு என்னைக்குமே இவங்க டிஸ்டர்பா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க பயந்து அவங்களுடைய சேஃப்டியை நினைச்சு இவங்க இவங்களால நமக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. ஏன்னா இவங்க ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. ஆண்டவருடைய பாதுகாப்பு அவங்க வாழ்க்கையில இருக்கு. ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் அவங்க வாழ்க்கையில இருக்கு. ஆண்டவருடைய மேன்மை ஆண்டவர் அவங்களோடு கூட இருக்காருன்றத பார்த்து அவங்க சமாதானம் ஆகுறாங்க. அப்போ நீங்க எதுக்காக கவலைப்படணும்? நீங்க எதுக்காக கோபப்படணும்? நீங்க எதுக்காக இன்னும் ஒருத்தவங்களை நீங்க கடிந்து கொள்ளணும்? உங்களுடைய எல்லா பேட்டிலையுமே பார்த்து கொள்ளுகிறவர் யாரா இருக்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரு. உங்களுடைய எல்லா காரியங்களையும் காரியங்களுக்கு பதில் செய்கிறவர், உங்களுடைய இழப்புகளுக்கும் நஷ்டங்களுக்கும் காயங்களுக்கும் பதில் செய்கிறவர் யாரா இருக்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரு. அப்போ சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி மத்தேயுல பார்த்தோம். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க? உங்க சமாதானத்தை நீங்க காத்து கொள்ளுங்க. நீங்க டிஸ்டர்ப் ஆகாதீங்க. உங்களுக்கு முன்னாடி அழிவே வந்தாலும், உங்களுக்கு முன்னாடி மரணமே வந்தாலும் நீங்க டிஸ்டர்ப் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர் சமாதானக்காரனரா இருக்கிறாரு. உங்களுக்குள்ள இருக்கிறவர் உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்களையும் உங்க பட்சத்துல சமாதானமாய் கொண்டு வருகிறவரா இருக்கிறாரு. இன்னொரு வசனம் எப்படியாய் சொல்லுது? கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் தேவசித்தம் செய்வான் என்று சொல்லி. இப்போ உங்களுடைய நடைகளும் உங்களுடைய வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமானதாய் அவருடைய மாடல் படி அப்படின்னா அவருக்கு பிரியமான அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள உங்க வாழ்க்கை இருக்கும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க இன்னொருத்தவங்களுக்கு நீங்க பிளஸ்ஸிங்கா மாறுறீங்க. பாருங்க, அன்பும் மன்னிப்பும் சமாதானமும் ஒப்புரவாகுதலும். இப்போ அன்பு இருந்தாதான் மன்னிப்பு வரும், மன்னிச்சாதான் அன்புன்ற ஃப்ரூட்டே வரும். இப்போ இது ரெண்டுமே பிதாவாகிய தேவனால, இயேசு கிறிஸ்துவினால, பரிசுத்த ஆவியானவரால நமக்கு டெமான்ஸ்ட்ரேஷனா நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. பிதாவாகிய தேவன் அன்பா இருந்ததுனாலதான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்புனாரு. இயேசு கிறிஸ்து நம்மை நேசிச்சதுனாலதான் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தாரு. நேசிச்சது மட்டும் இல்ல, நேசிச்சதனுடைய ஃப்ரூட்டு தான் மன்னிப்பு. மன்னிக்கிறதோடைய ஃப்ரூட்டும் நேசிக்கிறது தான். இப்போ மன்னிக்கணும்னு நம்ம நினைச்சாதான் நம்ம அவங்க கிட்ட அன்பா அடுத்து மூவ் ஆக முடியும். இப்போ மன்னிப்பு எப்படி வெளிப்படும்னா அன்பாவும் சமாதானமாவும் ஒப்புரவாகுதெல்லாம் வெளிப்படும். அப்படின்னாக்கா யாரை நீங்க வெறுக்கிறீங்களோ அவங்கள நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னாக்கா நீங்க அவங்கள ஃபர்கிவ், ஃபர்கெட் அண்ட் மூவ் ஆன். இப்போ மன்னிக்கிறது மட்டும் இல்லை, மறந்து அவங்களோட சேர்ந்து ஒப்புரவாகிறதா இருக்கிறது. சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில சிலரோட மன்னிக்கலாம், அவங்களோட பிரச்சனைய நம்ம ஃபர்கிவ் பண்ணி ஃபர்கெட் பண்ணி நம்ம பாஸ் ஆன் ஆயிடலாம். ஆனா அவங்களோட தொடர்ந்து லைஃப்ல கேரி பண்ணிட்டு அவங்களோட ஓட முடியாது. அதை பத்தி பரவாயில்ல. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க கசப்புகளை நீங்க வெளியே காமிக்க வேணாம். உங்களுடைய இருதயத்திலிருந்து அன்பு, தேவ பிள்ளைங்களுடைய இருதயத்திலிருந்தும் வாழ்க்கையிலிருந்தும் அன்பு மட்டுமே வெளியே வரும்போது அது பிரதானமான காரியமாய் உங்க வாழ்க்கையில அது மகிமையான காரியங்களை செய்கிறதா இருக்கு. அப்படின்னா அது அடுத்த லெவல் ஆஃப்
ஒரு பிரேக் த்ரூவை, நீங்க அறியாத அடைப்புகளை அது திறக்கிறதா இருக்குது. நீங்க அறியாத ஊற்றுக்கண்களை உங்களுக்கு தோன்ற பண்ணுகிறதா இருக்கிறது. பிளெஸிங்ஸ் அது கொண்டு வர்றதா இருக்குது. ஒருவேளை நீங்க அநேக நாட்களா தடையா இருக்கிற ஸ்டம்பிள்டா எப்படி தடுக்கி நின்ற ஸ்டம்பிளாகி நின்ன காரியங்களை நீங்கள் எல்லாரையும் மன்னிச்சு, உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்த எல்லா மனுஷரையும் நீங்கள் மன்னிச்சு நேசித்து அவங்கள பிளஸ் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி பாருங்கள். நீங்கள் பேசலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அவங்க கூட நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்ற அது பெரிய ஒரு இருதயம். அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் அவங்க பிளஸ் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிளெஸ்ஸிங்ஸ் அது பரிபூர்ணத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொல்லும் பொழுது, அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, அங்கே அவருடைய ரிசரக்ஷனில் நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய ரிசரக்ஷன் இன்னும் மகிமையானதாயும், அவருக்கு பிதா அவருடைய சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் அவருக்கு கொடுத்தது இந்த மன்னிப்புக்குள்ள அடங்கப்பட்டிருக்கு அப்படின்றது. சிலுவையை அவர் பிதாவின் விருப்பத்தை நிமித்தம் அவர் ஏற்றுக்கொண்டதா இருந்தாலும், அவரும் மனப்பூர்வமாய், அவர் நம்மளை நேசிச்சதுனால மனப்பூர்வமாய், ஏன்னா வசனம் சொல்லுது பிதா காண்பிக்காத எதையும் அவர் தானா செய்யலைன்னு. அப்போ இந்த மன்னிக்கிற ப்ராசஸ் கூட பிதா காமிச்சிருந்தாலும், ஆனா அவர் ஏன்னா அந்த பெயின்குள்ள போனது இவர் தான். ஆனா அவர் சொல்றாரு, நான் இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறாங்க, அதனால இவங்களை மன்னிங்க ஆண்டவரே. அந்த ஒரு வார்த்தை என்ன உங்களுக்கு கொண்டு வருகிறதுனா, அது உயிர்த்தெழுதலையும் மீட்பையும், அது பரிபூர்ண ஆசை, ஒரு ஃபுல்னஸை உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிறதா இருக்கிறது. அந்த மன்னிப்பை அவர் சொல்லாம இருந்தாருனாக்கா, ஒருவேளை பிசாசு அவரை குறித்து குற்றப்படுத்திட்டு இருந்திருப்பான். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வரான், அவனுக்கு என்னிடத்துல குற்றப்படுத்துறதுக்கு எதுவும் இல்லை என்று சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ நீங்க இந்த உலகத்தின் பிள்ளைகளா இல்லாம, வசனம் சொல்லுது மத்தேயு 5 நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி, நீங்க பிதாவை பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்க வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. இப்ப இந்த உலகத்துல இருக்கிறவங்க எப்படி வேணா இருக்கட்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க உங்க வெளிச்சமான லைஃப் ஸ்டைலை நீங்க காமிக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் அதை ஆசைப்படுறேன். நான் அதை உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்றேன். அது நீங்க அறியாத பிளெஸிங்ஸ் உங்க வாழ்க்கையில அது திறந்து கொடுக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேங்க தாவே. இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவரே நீங்க பேசும்படியாக, ஆண்டவரே அநேகருக்கு ஒப்புரவாக்குதலை நீங்க கற்றுத்தரும்படியாக நான் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்க எல்லாரையும் நாங்க ஆசீர்வதிக்கிறோங்க தாவே. எங்களோடு கூட இருக்கிற எங்களை ஆண்டவரே, வசனம் சொல்லுது, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்கிறதே அன்றி சபியாதிருங்கள், ஒருவரையும் சபியாதிருங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஏசப்பா ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருத்தவங்களையும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில கடந்து போன எல்லா மனுஷரையும் நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. அதனால ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும்படியாக எங்களுடைய வாழ்க்கையில நீங்க இருக்கீங்கன்ற அந்த வெளிச்சம் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பிரகாசிக்க பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கொண்டு ஆசீர்வதிப்பீராக, இயேசுவின் நாமத்தினால பிதாவே.